அதுபோல இந்த பணியை செய்ய தொடங்கி ஒவ்வொரு நாளும் 1000 அடியார்களை அழைத்து வந்து 1000 அடியார்களுக்கு அந்த ஊரிலே ஒரு விடுதி அமைத்து அந்த விடுதியிலே உணவு கொடுக்கிறார். இப்படியே ஒவ்வொரு நாளும் செல்கிறது. 47 நாள் 1000 பேருக்கும் உணவு கொடுத்து சரியா ஒவ்வொரு நாளும் 1000 கரெக்டா பண்ணிடுறாரு. ஆனா 48வது நாள் 999 பேர் தான் வந்திருக்காங்க அன்னைக்கு சாப்பிட. ஒரு இலை மிச்சமா இருக்கு. அப்போ இந்த இலைக்கு யாரு வருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற போதே ஒரு அடியார் வந்து புறப்பட்டு உள்ளே வரார். அந்த அடியார் வந்து அமர்ந்த உடனே அவருக்கும் அன்னம் கொடுக்கப்படுது. 48 நாளும் தன்னுடைய அந்த இதுல இருந்து வலுவாமல் செய்து கொடுத்துறார். அப்படி செய்து முடித்த உடனே அந்த கடைசியா வந்தார் இல்லையா 1000வது அடியார், அந்த அடியார் எங்க போனாருன்னு மாயமா மறைஞ்சிட்டார். அப்ப மறைந்த உடனேயே இவருக்கு புரிஞ்சிடுது, வந்திருப்பவர் அடியார் கிடையாது, அடியார் வேடத்தில் எம்பெருமான் காட்சி தந்து வந்திருக்கிறார்னு சொல்லி. அப்போ உடனே வந்து அதை நினைத்து தான்தோன்றீஸ்வரர் கோயிலுக்குள்ளே சென்று வழிபடுகிறார். வான வீதியிலே எம்பெருமான் உமையமையோடு காட்சி தந்து இந்த அடியாரை ஆட்கொண்டு செல்கிறார். அதன் பிறகு இந்த சிவபெருமானுக்கு 1000ல் ஒருவர் அப்படின்னு ஒரு பெயரும் ஏற்படுகிறது. இந்த அற்புதமான தான்தோன்றீஸ்வரர் கோயிலே அங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை அடியார்களும் எம்பெருமானை வழிபட்டு எம்பெருமானுடைய அருளை பெற்று சென்றார்கள்.